கேமரன் ஹைலண்ட்ஸ்ன்ற இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோங்க. நம்ம ஊர் ஊட்டி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க ஃப்ரைட் சிக்கன் சாசேஜ் அது எடுக்கலான்னு இருக்கேன். டிக்கெட்ஸ் வந்து அடல்ட்டுக்கு 40 ரிங்கட் நினைக்கிறேங்க. ஒரு குட்டி கிணறு அழகா இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல இதுல இருந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்றது, சென்ட் ப்ரொடியூஸ் பண்றது, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க லாவெண்டர். இதை பாருங்க, இந்த லாவெண்டர் ஃபார்ம்லயே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மினி ஃபேக்டரி ஒன்று வச்சிருக்காங்க. நீங்களே உள்ள போய் நடந்து நல்ல ஸ்ட்ராபெரியா வந்து பிக் பண்ணிட்டு பின்னாடி போனா எடை போட்டு குத்துருவாங்க. அவ்வளோ ஸ்வீட் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி vlog பண்ணி, ஆனால் வீடியோஸ் வர வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இப்போன்னு ஒரு Tier 2 டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் வந்து இருக்கோம். கோலாலம்பூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் நார்த் வெஸ்ட்டில் வந்தால் இந்த டவுன் வந்து வரும். இதான் வந்து நம்ம மிஸ்ஸஸோட ஊர் ஆக்சுவலி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போன்ற டவுன்லேருந்து கிளம்பி ஒரு ஹைலேண்ட், கேமரன் ஹைலண்ட்ஸ்ன்ற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோங்க. நம்ம ஊர் ஊட்டி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளக்கார காலத்தில் அவன் வந்து சம்மர் டைம் ரெசார்ட்டாக இல்லை வெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு ரெசார்ட் டவுன் மாதிரி கட்டி விட்டான். அந்த டவுனுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டரு, ஒரு 2 மணி நேரம் டிரைவ். மலை மேலே போகிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கும், ஸ்லோவாக தான் போக முடியும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைலண்டுங்க கேமரன் ஹைலண்ட்ஸ்ன்றது. டீ எஸ்டேட்டு, லாவெண்டர் கார்டன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. உங்களுக்கு நான் ஒன்றா காட்டுறேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியே வாங்க நம்ம போகிற வழியில் பேச போகலாம். வாங்க போகலாம். ஓகேங்க, வீட்டிலேருந்து கிளம்பி போகிற வழியில் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து ஒன்று இருக்குங்க. பெட்ரோல் போடுறது கிடையாது ஆக்சுவலி, ஏன்னா பெட்ரோல் இருக்குது காரில். இங்கே ஒரு பேக்கரி மாதிரி இருக்குது, ஷெல்லோட சேர்ந்து வர ஒரு பேக்கரி இது. சாப்பிட்றதுக்கு சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு. பெட்ரோல் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பெட்ரோல் வந்து 1 லிட்டர் 2 ரிங்கிட் தாங்க, 40 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. பவர் பெட்ரோல்னு போயிட்டால் 97 அப்படின்னு போயிட்டால் 3 ரிங்கிட் வருது, 60 ரூபா கிட்ட. சீப் தாங்க பெட்ரோல், எனக்கு வந்து லோக்கல்லே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் ரேட் வந்து மலேசியா முழுக்க வந்து ஒரே ரேட்டு தான். ஒரு ஸ்டேட்டில் வேறு ரேட், இன்னொரு ஸ்டேட்டில் வேறு ரேட்ன்ற கதையே கிடையாது. மலேசியா முழுக்க ஒரே ரேட்டு தான். பெட்ரோல் விலையும் வந்து அவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகாது. பல மாதமாகவே வந்து இந்த ரேட்டில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேபி பிகாஸ் இங்கே பெட்ரோல் கிடைக்கிறதுனால கூட இருக்கலாம். பட் எனிவேங்க, நம்ம வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சேவரி ஐட்டம்ஸு, ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை பெய்யலைன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, உள்ளே போய் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். வாங்க போகலாம். இந்த நட்டலா கசான் ஒன்று எடுத்துருக்கோங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. 5 ரிங்கிட் இது. அதுக்கப்புறம் நான் ஒரு சிக்கன் சாசேஜ் எடுக்கலான் இருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரைட் சிக்கன் சாசேஜ் அது ஒன்று எடுக்கலான் இருக்கேன். ஓகேங்க, மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஹேர் பின் பென்ஸ்லாம் வரும். ஏற்கனவே போயிருக்கேன் நான் கேமரன் ஐலண்ட்ஸுக்கு. நல்லாயிருக்கும், நல்ல வெதரு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இப்போது மலேசியா பற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பெரிய நாடுலாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாடோட ஒரு 2.5 மடங்கு அதிகங்க மலேசியா. மொத்தமாக லேண்ட் சைஸில் பார்த்தா மலேசியா வந்து 2ஆக பிரிக்கலாம். பெருன்சுலா மலேசியான்னு பிரிக்கலாம், அப்புறம் பொருனியும் தனியாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து மலேசியா. இப்போ நம்ம இருந்த இப்போ டவுன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரான்ற ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம போகிற கேமரன் ஐலண்ட்ஸ் வந்து பஹான்ற ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ரெண்டும் வேறு வேறு ஸ்டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப பக்கம் தான். இந்தியா மாதிரி ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கும். சென்ட்ரல் இருக்கிறதா வந்து கோலாலம்பூருங்க. அது வந்து ஃபெடரல் டெரிட்டரி, இட்ஸ் ஸ்டேட் ஆன் இட்ஸ் ஓன். ஏன்னா அது வந்து கேபிட்டல் ஸ்டேட்ன்றதுனால. இப்போ நம்ம இருந்த இப்போலேயே வந்து பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை நம்ம இன்னொரு நாள் கவர் பண்ணலாம். இங்கே லைம்ஸ்டோன் கேவ், சைனீஸ் டெம்பிள்ஸ் நிறைய விஷயம் இருக்குது. அதை நம்ம இன்னொரு வாட்டி கவர் பண்ணலாம். அதை இப்போது கேமரன் ஐலண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. டீ எஸ்டேட்டு, லாவெண்டர் கார்டன்ஸ் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒரு லாங் வீக்கெண்டுங்க, எங்க ஸ்கூல் ஹாலிடேஸ் வேறு. மேலே வந்து டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில மலை மேலே. ஏன்னா ரோடு வந்து அவ்வளோ வைடு கிடையாது. மேலே போக போக வந்து ரொம்ப நேரோவாகிட்டே இருக்கும் ரோடு. ஸோ ஒரே ரோடு தான் வந்து 2 பக்கமும் வந்து யூஸ் பண்ணுவாங்க டிராஃபிக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன கவர் பண்ண முடியுது அப்படின்னு. நல்லா மலையேற ஆரம்பிச்சோங்க. உங்களுக்கு நான் போகிற வழியில் தான் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். பியூட்டிஃபுல்கான மலேசியா, ஒரு பெரிய ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம் மலேசியாவை. எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து க்ரீன் தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனால் அந்த கேமரன் ஐலண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஹீட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கட்டின ஒரு ரெசார்ட் டவுனு, வேறு எதுவும் கிடையாது. மேலே டீ பிளான்டேஷன்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து உருவாக்கிட்டு போனது தான். இன்றைக்கும் வந்து பாப்புலரான டீலாம் மலேசியாலேருந்து வர இடம் வந்து கேமரன் ஐலண்ட்ஸ் தான். சரி வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், மலையேற ஆரம்பிச்சிட்டோம்.
போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்கள வந்து நிறைய பேர் பார்க்கலாம். ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குங்க. மலைவாழ் மக்கள் வந்து இது உள்ளே தான் வந்து இருக்கிறாங்க. கவர்மெண்டால அவங்கள வந்து அந்த கிராமங்கள்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியல. அதனால கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளேயே வந்து வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த அபோரிஜினல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த காட்டுக்குள்ளே விளையிற டூரியன், அதுக்கப்புறம் ஸ்டிக்கி பீன்ஸ் இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து இந்த போகிற வழியிலே வந்து போட்டு விற்கிறாங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. வர வழியில் நிறைய பேர் பார்த்தோம். ஆனால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவங்களுக்கு கிராமங்கள் மாதிரி அமைச்சு கொடுத்து ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ரேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இக்னோர் பண்ணுறது இல்லை. என்னதான் மலைவாழ் மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்களை தேடி போய் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம மிஸ்ஸஸ் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால இங்கே மகிழ்ச்சியால் அவங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்ட் ரோவரில் போகிறது, சில பேர் படகுல போவாங்க, ஏன்னா ஆற்ற கடந்து போக வேண்டியது இருக்குமா, ஹெலிகாப்டரில் போவாங்க சில டைமு. அவங்கள தேடி போய் அவங்களுக்கு ஹெல்த் கேர் கொடுக்கறதுல வந்து ரொம்ப மும்முரம் வந்து காட்டியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். இன்னும் ரொம்ப பர்டிகுலர் கேர் எடுத்திருக்காங்க இந்த கவர்மெண்ட். இன்னும் வந்து அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அமேசிங்ல. ஓகேங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்து வந்தாச்சுங்க. ஹாபிட்டன்ஸ் வந்துருக்கோம். இப்போலேருந்து ஒரு 45 minutes டிரைவ்லேயே கேமரன்ஸ் போகிற வழியிலே வந்து இந்த ஹாபிட்டன்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக மேலே கேமரன் ஹைலண்ட்ஸ்லேயும் வந்து 2 ஹாபிட்டன்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் படித்தோம். நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. ஆக்சுவலாக Jan 2024 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹாபிட்டன்ஸ் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய அந்த ஷயர், அவங்க இருந்த அந்த இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற விதமாக வந்து இங்கே வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரிவ்யூஸ் நல்லா தான் இருந்தது. டிக்கெட்ஸ் வந்து அடல்ட்டுக்கு 40 ringgit நினைக்கிறேங்க, கிட்ஸுக்கு வந்து 20 ringgit. அதெல்லாம் வந்து என்ன விஷயம் நம்ம கிட்டே போய் பார்க்கலாம். நம்ம மிஸ்ஸஸ் போயிருக்காங்க டிக்கெட் வாங்கிறதுக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிக்கெட் கவுண்டர் போயிடலாம். சரிங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வெதரு. ஆக்சுவலாக 20 டிகிரி 22 டிகிரின்னு நினைக்கிறேன். செம ப்ளசண்ட்டாக இருக்குது. லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெய்யலைன்னா நல்லாயிருக்கும், மழை பெஞ்சதுன்னா சொதப்பிடும். சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இதாங்க டிக்கெட் ப்ரைஸு. அடல்ட்ஸ்க்கு வந்து 40 ringgit, சில்ட்ரன் 5லேருந்து 12 வயசு வரைக்கும் 20 ringgit, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 20 ringgit தான், 65 and above. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அவங்க ஐசி கார்டு வச்சுருந்தாங்கன்னா 30 ringgitங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரமோஷன். Saya dia biasalah 40. Tak naik. Masih. டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. செம ப்ரிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக சின்ன பசங்க வந்து செமையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பிடிக்கும், அதில் வர கேரக்டர்ஸ் பிடிக்குன்னா நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. சின்ன சின்ன அந்த ஹட்டு, அவங்களுடைய ஹேபிடட், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸில் வர அந்த ஹேபிடட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம ப்ரிட்டியாக இருக்குது ஆக்சுவலி உள்ளே பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள், பசங்க தான் செம்மையாக என்ஜாய் பண்ணுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயம்லாம் நீங்கள் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸில் பார்த்துருப்பீங்க. இல்லை அழகாக இருக்குது. நிறைய ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஃபேனாக இருந்தால். இங்கே பாருங்கள் அவங்க வீடு. ஆக்சுவலாக லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஒரிஜினல் ஷூட்டிங் நடந்தது வந்து நியூசிலாண்டு. அங்கே தான் வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இவங்க இங்கே வந்து செட்டு போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ் தானே, அதை அப்படியே வந்து தத்ரூபமாக இங்கே வந்து செட்டு போட்டு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், இந்த பழைய ஜீன்ஸ்லாம் வச்சு ஃப்ளவர் பாட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே இப்படி இறங்கி போனால் ஹாபிட்டல் வில்லேஜுங்க. அந்த குட்டி குட்டி வீடுகள் நிறைய இருக்கு போல் இந்த பக்கம். அப்படியே இறங்கி போய் பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன பசங்க தான் செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே இது உள்ள. இந்த ஹட்டுள்ள பாருங்கள், சின்னதாக ஒரு பெட்டு போட்டு
கோணி பை போர்வை, அப்புறம் இங்கே சின்னதாக பவுல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் சமைக்கிறதுக்கான ஐட்டம்ஸு, டீ பாட்டு, அப்புறம் இந்த கிளே பாட்டு. இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு அயன் பாக்ஸு. இது உள்ள அடுப்பு போல இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஹட்டு. இங்கே பாருங்க பெல்லு. க்யூட்டாக வெளியில் ஒரு சின்ன ஸ்விங் ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. ஒரு குட்டி கிணறு, எதுவும் இல்லை உள்ள. இந்த பக்கம் போனால் காஃபி ஷாப்பு, ஹில் வியூ போல் இருக்கு. என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க இந்த ஹட்டு இன்னும் பிரிட்டியாக இருக்கு. பாருங்க ஒரு அழகான காஃபி ஷாப்பிங்க. மேலே ஏறி வந்தோடனே செம வியூ, சுற்றி பாருங்க, செம பிரிட்டியாக இருக்குங்க இந்த இடம். பியூட்டிஃபுல் வியூங்க. நடுவில் ஒரு அழகான காஃபி ஷாப்பு. இங்கே பாருங்க ஒரு சின்னதாக வாட்டர் பாடி வச்சு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நிறைய விளை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக கேமரன் ஐலண்ட்ஸ் போகிற வழியில் நிறைய பார்க்கலாங்க க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங்கு. இங்கே பாருங்க ஏதோ ஷூட் பண்ணுற ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. ஓகேங்க, ஹாபிட்டன்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது. அடல்ட்டாக இருந்தாலும் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க. சில்ட்ரன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. 40 ringgit ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே தாங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இட்ஸ் ஓகே, வரலாம், ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். கேமரன் ஐலண்ட்ஸில் இருக்கிற ஹாபிட்டன் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இது கொஞ்சம் ஓகே தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்து கேமரன் ஐலண்ட்ஸ் போகிறோங்க. மேலே போய்ட்டு 2 விஷயம் நாங்கள் இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து லாவெண்டர் ஃபார்ம், இன்னொன்று வந்து ஒரு டீ எஸ்டேட்டில் உட்காந்து அந்த ஃபேமஸ் ஸ்கோன் வித் ஜாம் சாப்பிட்ணுன்றது ஒரு பிளானு டீ எஸ்டேட்டில். இது 2 தான் வந்து பண்ண போகிறோம். லஞ்ச் அப்படியே மேலே முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கெலாம் வந்து கீழே இறங்கிடுற மாதிரிங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மீட் பண்ணுற மாதிரி கீழே இப்போ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பண்ண முடியுது அப்படின்னு. சரிங்களா? உங்களை நான் மேலே கேமரன் ஐலண்ட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். வாங்க போகலாம். எங்கள் லாவெண்டர் ஃபார்ம் வந்து இன்னொரு 30 minutesல வந்து ரீச் ஆகிடுவோம். இங்கே டிராஃபிக் அவ்வளோ இல்லை, ஆனால் மலை மேலே வந்து செம டிராஃபிக் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் மேலே இருக்கவங்க கிட்ட பேசினப்போ. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ஃப்ரைடேங்க, இன்றைக்கி மண்டே வந்து மலேசியா டே. ஸோ அதனால் இது ஒரு லாங் வீக்கெண்ட்றதுனால பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து கேமரன் ஐலண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்களா, வெதரும் நல்லா இருக்கும் மேலே வந்தால். ஸோ எல்லாரும் வந்து இங்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து 2 ஹைலேண்ட்ஸ் இருக்குங்க மலேசியாவில். ஒன்று வந்து கேமரன் ஹைலேண்ட்ஸு, கோலாலம்பூர்லேருந்து ஒரு 3 to 4 hours. இன்னொன்று வந்து கென்டிங் ஹைலேண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கென்டிங் ஹைலேண்ட்ஸ்ன்றது வந்து கிட்ட கோலாலம்பூர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் கேஎல்ல இருந்தீங்கன்னா. ஆனால் அது வந்து இவ்வளோ பெரிய ஊர் கிடையாது. கென்டிங் ஹைலேண்ட்ஸ் ஒரு சின்ன ஊர் தான். ஆனால் கேமரன்றது ஒரு பெரிய ஊர். மலை மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. கென்டிங்கும் நல்லா தான் இருக்கும், வெதர் நல்லாயிருக்கும். கேசினோ இருக்குது கென்டிங்கில், கொஞ்சம் சைனீஸ் டெம்பிள்லாம் இருக்குது, ரோப் காரில் போகலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களால் கேமரன் வரத்துக்கு வந்து தூரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கென்டிங் போகலாம், பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் இஃபி தாங்க, அவ்வளோ வெல் கனெக்டட் கிடையாது. ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து த்ரூ அவுட் மலேசியா வந்து வெல் கனெக்டட். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் போகிறதாலும் எந்த ஊருக்கு போகிறதாலும் நீங்கள் ப்ரைவேட் பஸ் எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. கோலாலம்பூர்லேருந்து எல்லா ஊருக்குமே வந்து ப்ரைவேட் பஸ் போகுது, ரீசனபிள் ப்ரைஸ் தான். அதை நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் ஏர்போர்ட்லேருந்து பஸ் போகுது, கம்ஃபர்டபுள் பஸ்ஸு. சரிங்க, வாங்க அப்படியே போவோம். ஒரு வழியில் தான் உங்களுக்கு அப்டேட் இருந்தால் சொல்கிறேன் நான். சரிங்களா? வாங்க அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இண்டிஜினஸ் பீப்புள் வந்து காட்டுக்குள்ளே விளையிறதெல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து வந்தாச்சு, லாவெண்டர் கார்டன். ஆக்சுவலாக கூட்டம் இல்லை, இதுக்கப்புறம் மேலே போக போக தான் கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இங்கே வந்து அவ்வளோ டிராஃபிக் இல்லை, பார்க்கிங்கும் நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. என்ட்ரி டிக்கெட் இருக்குது, எவ்வளோன்னு தெரியல, கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும்.
அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. நம்ம ஃப்ரெண்டில் தான் இருக்குது, பார்த்து போனோம். வண்டி 2 பக்கமும் சருபுருன்னு வந்துட்டுருக்கு. அழகாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் சூப்பராக இருக்குது. சின்ன வாட்டர் பாடி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. கேமரன் லாவெண்டர். அப்படியே உள்ளே போகலாங்களா? 20 ரிங்கெட்டுங்க அடல்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட்டு. பசங்களுக்கு 5 to 12 years வந்து 10 ரிங்கெட்டு. இங்கே பாருங்க, இந்த பூ பாருங்க. இது லாவெண்டரில், இது மார்னிங் க்ளோரின்னு நினைக்கிறது. அழகாக இருக்குல்ல? இதானே லாவெண்டரு. இந்த பக்கம் லாவெண்டர் வச்சுருக்காங்க பாருங்க. இதான் லாவெண்டரு. இதுலேருந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க லாவெண்டரு. பூ கொஞ்சம் விலை அதிகம்தான். இங்கே பாருங்கள், ஒரு பழைய அம்பாசிடர் இருக்கார். நம்ம ஊரில் அம்பாசிடர், இந்த ஊரில் என்ன காருன்னு தெரியல, அம்பாசிடர் மாதிரி தான் இருக்குது. மாரிஸ் அப்படின்னு போடுறது. ப்ளீஸ் டு நாட் ஓப்பன் தி டோர். அங்கே பாருங்கள், லாவெண்டர் கலரில் வந்து ஒரு கேசல் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடம். 20 ரிங்கெட்டு கொஞ்சம் அதிகம் மாதிரி தெரிஞ்சாலும் வந்து, ஆனால் நிறைய வேலைகள் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் சூப்பரான இடங்க இது. வெட்டிங் ஃபோட்டோஷூட்லாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இங்கே தாராளமாக வரலாம். இங்கே ஆக்சுவலி லோக்கல்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். கீழே வந்து அந்த ஃபோட்டோ சர்வீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணால் ஃபோட்டோ சர்வீஸ் இருக்குது கீழே. ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது, இல்லை உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புறது, ரெண்டுமே பண்ணுறாங்க கீழே. எவ்வளோன்னு விசாரிக்கல. இதை பாருங்கள், இந்த லாவெண்டர் ஃபார்ம்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் மினி ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே வெளியிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் விற்கிறாங்க. இதை பாருங்கள், 2 பாக்ஸ் 10 ரிங்கெட்டு. ஆக்சுவலி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஸ்ட்ராபெரிஸ். ஸ்ட்ராபெரி ஜாமு அது இதுன்னு விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், ட்ரிங்க் பேஸ், ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் பேஸ் போல். வெரி நைஸ். லாவெண்டர் ஹனியா இது. இன்ட்ரெஸ்டிங். போகிறப்ப ஏதாவது வாங்கிட்டு போக முடியுது அப்படின்னு பார்க்கலாம். சரி, நம்ம அந்த ஃபேக்ட்ரி உள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுற மிஷினரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எதுவும் பண்ணல இப்போது, அதான் போல் அந்த மிஷினு. இங்கே அவங்க பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இங்கே விற்கிறாங்க அவங்களே. லோக்கலி மேடுங்க, நல்லாயிருக்கும் போல் இருக்குது. ஐஸ்கிரீம் விற்கிறாங்க அந்த பக்கம். இன்ட்ரெஸ்டிங்களா? இங்கே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குங்க. நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் ஃபேக்ட்ரி உள்ளேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதான் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஒரு லாவெண்டர் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கணும். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. 8 ரிங்கிட்டுங்க. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஓகே, லாவெண்டரும் இருக்குது, ஸ்ட்ராபெரியும் இருக்குது. லாவெண்டர் வாங்கியிருக்கோம். அவ்வளோ ஸ்வீட் இல்லை, ஏன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. நம்ம லாவெண்டர் ஆயில், லாவெண்டர் சென்ட் இதெல்லாம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மசாஜ்லாம் போனால் லாவெண்டர் ஆயில் போட்டு மசாஜ்லாம் பண்ணுவாங்க, ஆயில் மசாஜ்லாம். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் லாவெண்டர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். முன்னாடி சாப்பிட்றதில்ல. அப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இப்படி சாப்பிட்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கொஞ்சம் வியர்டாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. சரி, ஓகேங்க, இதை சாப்பிட்டு முடிச்சு நம்ம அப்படியே சுற்றி வருவோம் மீதி இடத்த. உள்ளே ஒன்று நிறைய பார்க்கறதுக்கு இருக்குது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிடும். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கேசல் மாதிரி. எல்லாம் பசங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக தாங்க வச்சுருக்காங்க. கிட்ஸு தான் எங்கே பார்த்தாலும் சுற்றி. அஃப்கோர்ஸ் பசங்க மட்டும் தனியாக வர முடியாதுல்ல, கூட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளவர் கார்டன் மாதிரி நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து லோக்கலி மேடுங்க. ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், ஹனியாக இருக்கட்டும், லாவெண்டராக இருக்கட்டும், எல்லாமே லோக்கலி மேடு, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயம் வாங்கிட்டு போகலாம். லோக்கலி மேட் ஸ்டஃப். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கார்டன் உள்ள.
இது மேலே போனால் ஸ்ட்ராபெரி வந்து செல்ஃப் பிக் பண்ணலாம் போல இருக்குங்க. நம்மளே வந்து பறித்து எடை போட்டு வீட்டுக்கு போகிறதுனா வாங்கிட்டு போகலாம். பாருங்க, செல்ஃப் பிக் ஸ்ட்ராபெரி. மேலே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக செல்ஃப் பிக் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சாங்க. ஏற்கனவே பிக் பண்ணி வச்சதை வந்து பின்னாடி விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், 3 பாக்ஸ் 20 ரிங்கெட்டாங்க. நீங்கள் செல்ஃப் பிக் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு பாருங்கள், தெரியுதுங்களா? நீங்களே உள்ளே போய் நடந்து நல்ல ஸ்ட்ராபெரியாக வந்து பிக் பண்ணிவிட்டு பின்னாடி போனால் எடை போட்டு குத்துருவாங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. எல்லாம் இந்த க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங்கில் தான் வந்து பண்ணுறாங்க. சூப்பராக இல்லை? பிக் யூர் ஓன் ஸ்ட்ராபெரி ஹியர், 200 grams 12 ரிங்கெட்டுங்க. 1 basket for 2 person only. 1 basket minimum 200 grams. ஸோ 2 பேருக்கு ஒரு பேஸ்கெட்டு மினிமம் 200 grams பறிக்கணும். நீங்கள் ஒரு பேஸ்கெட் எடுத்தீங்கன்னா 12 ரிங்கெட்டு. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஃபார்ம். ஆர்கானிக் ஃபார்மிங். நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்மளால் வாங்க முடியல. ஏற்கனவே பறித்து வச்சது வேணால் வாங்கிக்கலாங்க. நம்ம மிஸ்ஸஸ் கிட்ட கேட்போம் வேணுமா அப்படின்னு. நம்ம மிஸ்ஸஸ் அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்க மலேசியாவில் இருந்தப்போ இந்த ஊரில் தான் வேலை செஞ்சாங்க, மேலே இருக்கிற ஹாஸ்பிட்டலில். அதனால் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அவங்களுக்கு. இதெல்லாம் அவங்க டெய்லி பார்க்குற விஷயந்தான். இங்கே பார்த்தீங்களா, இன்னும் பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், விஷிங் ட்ரீ. நம்ம ஊரில் வந்து பிள்ளை பருவலாம் வந்து மரத்தில் வந்து கயிறு கட்டுவோமே, அது மாதிரி இங்கே உங்களுக்கு எதாவது விஷ் இருந்ததுன்னா அந்த மரத்தில் வந்து எழுதி வைக்கலாம் போல இருக்குது. தெரியுதுங்களா? இன்ட்ரெஸ்டிங். பொம்மையெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இந்த ஸ்ட்ராபெரி பேஸ் வந்து 2 வாங்கியிருக்கோங்க. காக்டெயிலுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும் இது. அப்புறம் 2 ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கோம். 2 பாக்ஸ் ஸ்ட்ராபெரி வந்து 10 ரிங்கெட்டுங்க. ஸ்ட்ராபெரி பேஸ் ஒன்று வந்து 12 ரிங்கெட்டுங்க. ஓகேங்க, லாவெண்டர் ஃபார்மை பார்த்து முடிச்சாச்சு. இங்கே ஒரு கேஃபேட்டேரியா இருந்ததுங்க. ஒரு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக நல்லா இருக்குது. விலை தான் கொஞ்சம் அதிகம், 14-15 ரிங்கெட் நினைக்கிறது. ஆனால் நல்லாயிருக்கு. இது முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் வந்து லஞ்சு. இவங்களுடைய எக்ஸ் கொலீக் ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அது முடிச்சுட்டு டீ ஃபேக்ட்ரிங்க தான் வந்து பிளான். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம என்ன லஞ்ச் சாப்பிட்றோம், டீ ஃபேக்ட்ரி எப்படி, அங்கே வந்து ஒரு சூப்பர் ஸ்கோன் ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் வந்து அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோட் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். அது மாதிரி ஸ்கேனிங் டாடா பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை.